எபிசோட் 17 சமுத்திரம் கடக்கும் வீரன். ஹனுமான் கடலை கடந்து இலங்கைக்கு செல்லும் பெரும் சவாலை எதிர்கொள்கிறார். இந்த அத்தியாயம் ஆஞ்சநேயனின் திறமை, தைரியம், சக்தி மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் மிக முக்கியமான ஒரு பரபரப்பான நிகழ்வாக அமைந்துள்ளது. இந்த எபிசோடில் எதுவும் நமக்கு கடுமையானதாக தோன்றினாலும் முழு நம்பிக்கையுடன் போராடுவது மட்டுமே வெற்றியை அடையும் என்பது அழுத்தமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கதையின் ஆரம்பம். ராமர் தனது படைத்தலைவர்களுடன் இலங்கைக்கு போகும் இராணுவ திட்டங்களை ஆராய்ந்து முடித்துவிட்டார். அவன் நமது இராணுவம் வீரர்களாலும் வித்தியாசமான வாகனங்களாலும் சூழப்பட்டுள்ள சவால்களுக்கு முன்னேற வேண்டும். அதே சமயம் ராமரின் நம்பிக்கையை பரிசுத்தமான ஆஞ்சநேயன் குவித்து காட்டுகிறான். ராமர் எதிலும் ஓரளவிற்கு கடுமையான முடிவுகளை எடுப்பவர், ஆனால் அவன் மனம் சில காலங்களில் அவசியமானதை உணர்ந்ததும் அந்த கடலை கடக்கும் தலைவன் அவன்தான் என்று கூறி ஆஞ்சநேயனின் நம்பிக்கையை உறுதி செய்யும்போது அவன் சந்திக்கப் போகும் சவால்கள் குறித்து ராமர் உரைக்கும் போது அவர் சொன்னார், இந்த கடல் எளிதானது அல்ல, ஆனால் நீ உண்மையான வீரன் ஆகி அதை கடக்க வேண்டும். அந்த அற்புதமான வாக்கியத்திற்கு ஆஞ்சநேயன் தனது அசாதாரண வீரத்துடன், நான் அதை கடக்கப் போகிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி தனது தைரியத்தை வெளிப்படுத்துகிறான். ஆனால் இந்த பயணம் அவரது வீரத்தின் உண்மையான சோதனையாக மாறும். பயணத்தின் ஆரம்பம். ஆஞ்சநேயன் கடற்கரையை நோக்கி புறப்பட்டு கடலை கடந்தபடி இலங்கையின் தரையை எடுப்பதற்கான பெரும் சவாலை எதிர்கொள்ளும் ஆரம்பிக்கிறார். கடல் கடக்கும் போது அவன் மனதில் பதறிய பயம் அல்லது கவலை இல்லை. அவன் கைகளை விரித்து அவன் பரபரப்பான சக்தியுடன் கடலின் அலைகளை எதிர்கொள்கிறான். இது அவன் ஒரு சிறந்த போராளியாக உருவெடுப்பதற்கு வழிகாட்டும் பரபரப்பான தருணம் ஆகும். அலைகளின் சவால்கள். கடல் கடக்கும்போது அந்த பெரிய அலைகள் அவனை சுற்றி வருகின்றன. அவன் அவற்றை தள்ளிக்கொண்டு செல்கின்றான். இந்த நிலைமைகள் அவனின் மனத்தையும் உடலையும் சோதிக்கும், ஆனால் அவன் ஒருபோதும் தளர்ந்துவிட மாட்டான். அவன் செதுக்கிய அனைத்து அலைகளும் அவனை பிரிக்கும் வகையில் காற்றின் வேகத்தை எதிர்கொள்கின்றன. இது அவனை சோர்வுபடுத்தும் முன் அவன் மீண்டும் மனதை உறுதி செய்து கொண்டு சக்தி மற்றும் வேகத்தை அதிகரிக்கிறார். ஒரு நிலையான போராட்டத்தில் அவன் வெற்றி பெற முடியுமா என்பதை எண்ணி காத்திருக்கும் அந்த நேரங்களில் அவன் சுடுகாட்டில் இருந்து எதிர்பாராத சக்திகளை கொண்டு வெற்றி பெறுவதாக நம்புகிறது. நான் கடலை கடக்க வேண்டும், இல்லையென்றால் இந்த உலகுக்கு நான் ஏன் பிறந்தேன் என்ற நம்பிக்கையை அவன் கொண்டு கடல் அலைகளை சமாளிக்கின்றான். இயற்கையின் வன்முறை. அந்த பயணத்தில் கடல் அவனை வெற்றி பெற முடியாததாக காட்டுவதற்காக சக்தி செலுத்தும் இடமாக மாறி விடுகிறது. அசாதாரணமான உலைகளும் கடல் தீவுகளும் மோதல்களும் அவனை நெருங்கும். அவன் கடலை கடக்கையில் இவை அனைத்தும் அவனை சோதிக்கும். ஆனால் ஹனுமான் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்கிறான். அதாவது, உலகில் எந்த சவாலும் என் முயற்சியால் மாற்றமடையாது என்ற திடமான நம்பிக்கை அவன் உள்ளத்தில் உறுதியானது. இப்போது அவன் ஒரு பெரிய முடிவை எடுப்பது, நான் இன்னும் கடந்து செல்ல வேண்டும் என்று உறுதியாக நினைத்துவிட்டான். அவன் அழிவுகளை தாண்டி முன்னேறும் போது தன் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு அவன் ஆற்றல்களை நோக்கி செல்லும். சூரியன் உதயம். கடல் கடக்கும் இந்த பயணத்தின் இறுதியில், அதாவது கடல் பெருக்கம் தீர்ந்து அந்த கரையின் அருகே அந்த பசுமையான வழி தென்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் சூரியன் உதயமாகி அதன் ஒளியில் எல்லா அசாதாரண ஆற்றல்களும் புனிதமாகும். அந்த நேரத்தில் ஆஞ்சநேயன் அவரது பயணத்தை முடித்து இலங்கையின் தரைக்கு அருகிலும் நிலைத்தான். கதையின் முடிவு. ஆஞ்சநேயன் கடல் கடக்கையில் ஏற்பட்ட அதிர்ச்சிகள், அலைகள் மற்றும் இயற்கையின் சவால்களை வெற்றியுடன் தாண்டி அந்த பெரும் பயணத்தை முடித்துவிட்டு இலங்கைக்கு வந்து சேர்ந்தான். இது அவன் வெற்றியை மட்டுமல்ல, அவன் உள்ளே உள்ள வீரத்தை சாட்சியப்படுத்தும் தருணமாக இருந்தது. நம்பிக்கையின் கடைசி செய்தி. இந்த எபிசோடு, அதாவது சமுத்திரம் கடக்கும் வீரன், எதுவும் கடந்து செல்ல முடியாததாக உணர்ந்தாலும் நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் துணையுடன் மனதை உறுதிப்படுத்தி முன்னேறுவது மட்டுமே வெற்றியை அடையும் என்பது முக்கியமான செய்தியாக இருந்து கற்றுக் கொடுக்கிறது.